மேடம் இதுன ஒரு லூசு கரெக்டா பேசி இப்ப தாண்டா பாக்குறேன். அடிச்சே கொண்டாட்டீங்களா? அள்ளி விடுறீங்க. இங்க மாத்தணும் ஸ்மெல் பண்ணிடுறானுங்க. புலி வெட்டுறதுல கில்லாடியா இருப்பீங்க போல இருக்கு. ஏண்டா பூமி கிடைச்சா போதுமா உடனே பூஜையை போட்டு வைக்கலாம். யார் இடத்துல யாரா பூஜை போடுறது? என்ன உள்ள விடுறா? ஏடா புலி வெட்டி என்ன பண்றீங்க? அவனை அப்படியே உள்ள வச்சு புதைக்க போறீங்களா? மொட்டமாசே என்ன உள்ள வச்சுடா. என்ன உள்ள விடுங்கடா. என்ன பண்றீங்க? குளிக்கிற உள்ள படுக்கிறீங்க. என்ன உள்ள டேய் என்ன விடுறா? டேய் தரியா என்ன விடுறா? மயில் வாங்கணும் மயில் வாங்கணும் மயில் வாங்கணும் உனக்கு ரெட்டை வந்து படுத்துருக்குப்பா. அண்ணா நல்ல செய்தி வந்திருக்கு. இந்த நேரத்தில் ரத்தம் வேண்டாம். ஏய் எனக்கு குழந்தைங்க பிறந்த நேரம் நீ பொழைச்சுக்கிட்ட. அப்போ நீ இனிமே இங்க வரமாட்டேங்கிற? என் மங்கைக்கு பிடிக்கல, தவிர குழந்தைங்க வேற இருக்கு, விவரம் புரிய ஆரம்பிச்சிச்சு, அதான் பயப்படுறா. சிரிச்சிட்டு இருக்கும் போதே போயிடு. ஓ சார், டிரைவிங் ஸ்கூல் மேடம் வந்திருக்காங்க. கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி எங்க வீட்டுக்கு சாப்பிட வரணும். சின்ன, முதல்ல நீ சாப்பிடு. எங்க சார் அப்படித்தான், முதல்ல தொழிலாளி தான் சாப்பிடணும்னு நினைப்பாரு. என்ன பாக்குற? நீ ஒருவேளை சாப்பாட்டுல விஷம் வச்சுட்டா? இப்படித்தான் ஒரு தடவை வேலுன்னு ஒருத்தன் எனக்காக சாப்பிட்டு செத்துட்டான். தண்ணி குடிடா. விக்கி செத்தன்னு நினைக்கிறதா, விஷத்தால செத்தன்னு நினைக்கிறதா? எங்க சார் அப்படிதாமா, முதல்ல தொழிலாளி தான் சாப்பிடுன்னு நினைப்பாருமா. ஏது இவ்வளவு பணம் எப்படி வந்ததுன்னு பாக்குறியா? எந்த வேலைக்கு போனாலும் மந்திரம் குறுக்க வந்து கெடுத்துறாரு. பார்த்தேன், போலீஸ் இன்ஃபார்மரா மாறின, மந்திரத்தை பத்தியே துப்பு கொடுத்தேன். போலீஸ்ல கொடுத்தாங்க, கவர்மெண்ட் காசு, அனுபவி. ஆக உங்களுக்கு பணம் சம்பாதிக்க ஏதோ ஒரு வகையில மந்திரம் தேவைப்படுறாரு. மயிலே, அண்ணன் கூட்டின்னு வர சொன்னாரு, வரியா? விஷயம் தெரிஞ்சு போச்சு நினைக்கிறேன், போயிட்டு போகிறேன். குரு, ஐயோ இவன் எதுக்கு? குழந்தையோட பணம் விட்டுருவாரு, நீ ஒன்னும் பயப்படாத, நான் நைசா பேசி தப்பிச்சுட்டு வந்துடுறேன். ஐயா நல்ல பாம்பு மாதிரி ஒரு வீட்டுல சாப்பிட்டா அந்த வீட்டு கெடுதல் பண்ண மாட்டாரு. நான் நைசா பேசி சாப்பிட
தப்பு பண்ணிட்டேன்னு வேற வழி தெரியல தெரியாம பண்ணிட்டேன்னு அண்ணே இனிமே இந்த மாதிரி செய்ய மாட்டேன் எங்கேயாவது ஓடி போயிடுறேன் குழந்தையோட வந்திருக்கேன்னு ரத்தம் வேண்டாம்னு போ நான் சிரிச்சுக்கிட்டு இருக்கும் போதே போயிடு போடா பூலாந்தேவின்னு ஒரு எம்பி இருந்தாங்க. அவங்க கொள்ளக்காரியா இருந்தப்போ ஒரு குடும்பத்தை சுட்டு க்ளோஸ் பண்ணதுல தப்பிச்சிட்டான் ஒரு சின்ன பையன். அந்த பையன் வஞ்சம் வச்சு 20 வருஷம் கழிச்சு அவங்கள சுட்டு கொண்டுட்டான். அந்த மாதிரி கொலைய பார்த்தவன் பையனை பிடிக்க மார்ச்சுரி வாசல நான் அலைஞ்சிட்டு இருந்தேன். நீ ஒரு ரெட்ட பசங்களோட தப்பிச்சு போயிட்ட. அதுக்கப்புறம் நான் உன்னை இப்பதான் பாக்குறேன். பொதுவா என்ன பார்த்தாதான் எல்லாருக்கும் பாக்கு பாக்குன்னு இருக்கும். இப்போ எனக்கு உன்ன பார்த்தா பாக்கு பாக்குன்னு இருக்கு. எங்க ஒரு ரெட்ட பசங்க? ஐயா, அத சொல்லத்தான் உங்களை கூப்பிட்டேன். ஒருத்தனை அப்பவே தத்து கொடுத்துட்டேன். பார்த்தவனையா? ஆமா. அந்த பையன் எங்க இருக்கான்? தெரியாது, ஆனா கண்டிப்பா வெளிநாட்டுல தான் இருக்கான். லார்ட் ஆஃப் தி ரிங்ஸ் படம் பார்க்க போறோமா? அவார்ட்லயே ஆஸ்கர் வாங்கின படம். ஆமாமா, பரங்கிமலை ஜோதி தேட்டர்ல ஓடுது. சத்தியம் கமலஸ்ல ஓடுது. ஆமாமா, மோகத்தி மோகினி. ஐயோ, யாருமா அவரு? உன் பையன் தானே? வணக்கம் தம்பி. என் பேரு மந்திரம், இண்டஸ்ட்ரியலிஸ்ட். உங்க அப்பா ஒரு காலத்துல என்கிட்ட வேலை செஞ்சாரு. உங்க அப்பா எப்படி செத்து போனார்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? தெரியும். எப்படி? உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி. ஏமா அப்படிதானே சொன்னேன்? ஜீவா, உனக்கு சினிமாக்கு டைம் ஆகல. போ. வரமா, வர சார். வரனா தினம் பேப்பர்ல கொலைன்னு நியூஸ் வருது. அதுக்காக சம்பந்தப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவங்க பழிவாங்க புறப்பட்டா என்ன ஆயிருக்கும்? யதார்த்தம் அது இல்லையா? ஒதுங்கி தனியா எந்த சண்டைக்கும் போகாம ஜீவாவை வளர்த்துட்டு வரேனே, அதுதான் யதார்த்தம். அப்பா எப்படி செத்தாரு, ஏன் செத்தாருன்னு தெரியாம அவனை வளர்த்துட்டு வரேனே, அதுதான் யதார்த்தம். ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். நான் நல்லா சாப்பிட்டேன். நீ பழச ஜீரணம் பண்ணிக்கோ.